பேசலாம். அந்த நாள்ல உபாகமும் 13:18 கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் அப்படின்னு வசனம் இறுதி வார்த்தை சொல்கிறது. அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் யாரை விருத்தி அடைய பண்ணுவார் அப்படிங்கிற கோணத்துல நம்ம பார்ப்போம். ஆண்டவர் முதலாவது ஈசாக்கை நம்ம பார்ப்போம். ஈசாக்கை விருத்தடை பண்ணதாக வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான் அப்படி சொல்லப்படுது. ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலன் கிடைத்தது என்று எழுதப்பட்டது. அருமையானவர்களே, ஈசாக்கு விருத்தடைவதற்கு ஈசாக்குடைய சில சுபாவங்கள் காரணமா இருக்கிறது. அதே 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியேறு அப்படின்னு சொன்னார். பஞ்சத்து நிமித்தம் அவர் இடம்பெயர யோசித்தாரு. ஆனா ஆண்டவர் இங்கதானே குடியிரு, நீ அங்க போக வேண்டாம்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல, ஆண்டவர் வைத்த இடத்துல அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்ததுனால அந்த தேசத்துல அவர் விதைக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம்னா அது மிகுதியான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். 2வது ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் சொன்ன இடத்துல அவர் வாழும்போது துறவுகளை எல்லாம் தோண்டுகிறார். தோண்டும் போது சத்துருக்கள் இந்த துறவு தங்களுடையது அப்படின்னு அவனோட போராடுறாங்க. அப்படி போராடின போதும் கூட அவர் விட்டு கொடுத்து அதை அப்படியே எதிர்த்து நிற்காம, எதிர்த்து போராடாம அவர் விட்டு கொடுத்து இடம்பெயர்ந்து போயிட்டே இருந்தார். முடிவுல ஒரு காலகட்டத்துல வாக்குவாதம் பண்ணல. அப்பொழுது அவர் சொல்றாரு, தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார். ஈசாக்கு அவர் ஒரு தியானம் பண்றவர் இருந்தார்னு போட்டிருக்கு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்னு போட்டிருக்கு. சுத்திலும் உள்ள பிரச்சனைகள் வரும்போது, எதிரிகள் இடையூறு செய்யும் போதும் அவர் அமைதியா அதை சகித்து கொண்டார். இந்த காரணங்கள் எல்லாம் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தும் போதும், தேவனை நாம் தேடும் போதும், அவருக்கு வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படியும் போதும் கர்த்தர் நிச்சயமா விருத்தி அடைய பண்ணுவார். ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்ல முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனத்துல யாக்கோபை குறித்து அதே மாதிரி சொல்லப்படுது. யாக்கோபு அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான் என்று சொல்றார். ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்திருந்தாரோ அதே போல அவருடைய குமாரனாகி யாக்கோவும் விருத்தி அடைந்திருந்தார்னு சொல்லப்படுது. இது அந்நிய தேசத்திலே அவங்க மாமனார் வீட்டிலே அவர் பணி செய்யும் போது அங்கேயே ஆண்டவர் அவரை அதிகமா ஆசீர்வதித்திருந்தார். அதற்கு அவர் காரணமா என்ன சொல்றாருன்னா, நான் பிரயாசப்பட்டேன்,
பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாக பாடுபட்டேன். பல முறை நீ சம்பளத்தை 10 முறை மாற்றினேன். ஆனாலும் தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து ஆசீர்வதித்தார் என்று சொல்ல. இப்போ ஈசாக்குடைய யாக்கோபுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தது அவருடைய பிரயாசம், அவருடைய கடினமான உழைப்பு. நாமும் கூட அசதியா இராமல் நாம ஜாக்கிரதையா இருக்க வேதம் சொல்லுகிறது. நம்ம கொடுக்கப்பட்ட பணியை முழு பலத்தோடு செய்ய நாம எப்போதும் உற்சாகமா இருக்கும்போது, யாக்கோபை போல இரவு பகலாக நாம் தேவனோடு நெருங்கி உறவாடி நம்ம கொடுக்கப்பட்ட பணியை நம்ம உண்மை உத்தமமாக இழப்படையாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக இந்த யாக்கோபை விருத்தடை பண்ணது போல விருத்தடைவார் பண்ணுவார். இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 32 அதிகாரத்துல யாக்கோபு முழுவதும் ஜெபம் பண்ணினார். அதாவது பிஞ்சு தனித்திருந்தார்னு துவங்கி அவர் தேவனோட முழுவதும் போராடி ஜெபித்தார். ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் அப்படின்றார். அந்த ஆசீர்வாதத்துக்காக ஒரு விருப்பம் கொண்டு ஆசீர்வாதத்தை ஆண்டவரத்துல கேட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு விடாப்பிட்டியான ஒரு ஜெபம். அதுவும் அவருடைய வாழ்க்கையிலே அவரை 2 பரிவாரங்களோடு அவர் திரும்பி வருவதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு காரணமா இருந்தது. இந்த மனிதர்கள் எல்லாம் இக்கட்டு வந்ததுனால ஜெபம் பண்றவங்க இல்லை. இவங்க அப்படி ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கும், ஈசாக்கிலிருந்து யாக்கோவும் இந்த திவ்ய சுபாவங்களை அவங்க பெற்றுக்கொண்டு எப்போதுமே கர்த்தரை தேடுவதாகவும் கர்த்தருக்கு உகந்தவர்களாகவும் வாழ்ந்ததுனாலே இவர்களெல்லாம் மிகவும் விருத்தி அடைந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10வது வசனம். எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது ராஜா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அவருடைய முடிவிலே அவர் சொல்லும்போது மகா மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது அப்படின்னு அவரே சொல்லுவார். சாமுவேல் 2 சாமுவேல் மகா மேன்மையா உயர்த்தப்பட்டார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டே போனார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படி நிச்சயமாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னன்னா வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 13:14, அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 ஆகிய வசனங்களிலே ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவ சித்தத்தை செய்கிற ஒரு பழக்கமும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் வாழக்கூடிய ஒரு சுபாவமும் அவனை காணப்பட்டது. மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு தேவனுக்கு பிரியமாய் நடப்பது ஒரு ஒரு முறை மீறினால் அது இருக்கட்டும், மற்றபடி அவரே சொல்றார் அந்த காரியம் தவிர அவன் எல்லாவற்றிலும் எனக்கு பிரியமானவன் தான் சொல்றார். ஸோ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, அவருடைய இருதயத்தை கவர்ந்து நாம் வாழும்போது, தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தடைவதற்கு அப்பா நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். 2வது சங்கீதக்காரனை பொறுத்தளவில் அவர் ரொம்ப
ஆர்வமாக கர்த்தரை பாடி ஆராதித்தார். அவர் அதிகாலமே கர்த்தரை தேடுகிற ஒரு சுபாவம். சங்கீதம் 5 அதிகாரத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 5ல, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டழுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். நிறைய வசனங்கள் இருக்கு. சுரமண்டலமே விழி, வீணையே விழி என்று சொல்லி அவர் காலமே கர்த்தரை தேடுகிற ஒரு நல்ல பழக்கம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்படி நிறைய அவருடைய சங்கீதங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 42 அதிகாரத்துல 8வது வசனத்துல, கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுங்க. இந்த சங்கீதங்கள்ல எல்லாமே மேக்சிமம் அவர் எழுதுனதுதான். சங்கீதம் 63 பாத்தீங்கன்னா அவருடைய அதை நல்ல தியானம் பண்ணும்போது அவர் சரீரம் ஆத்துமா எல்லாம் என்ன தேவனை நோக்கி துடிக்கிறது, ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறது, என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்ற. அப்படி ஒரு நல்ல ஆத்மீகமாக அவர் ஒரு வாஞ்சையாக கர்த்தரையோடு இருக்கிறவர், கர்த்தரை தேடுகிறவர், கர்த்தரை பாடுகிறவர், எல்லா நெருக்கத்திலும் அவரை பாடுகிறவர், எல்லா சூழ்நிலையிலும் பாடுகிறவர். சுற்றிலும் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் கர்த்தரை ஆராதிப்பதில் பின்வாங்குவதே இல்லை. ஸோ அதனால அவர் கெபியிலிருந்து பாடினார், வனாந்தரத்திலிருந்து பாடினார், சத்துருக்கள் சுற்றிலும் சூழ்ந்திருக்க அப்போதும் அவர் கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசத்துல பாடுகிறார். அப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை ஒரு பாடி ஆராதிக்கிற, இப்ப ஏதோ நம்ம ஒரு கூட்டத்துல அப்படி செய்யாம, கூட்டத்துல மாத்திரம் அப்படி செய்யாம, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி நல்லா பாடி அவரையோடு கூட உறவு கொண்டு ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, அவருடைய ஆத்மாவோடு நம்ம ஆத்மா எப்போது இணைந்து நினைவெல்லாம் அவராக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்மையும் கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவார், வர வர பலத்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரும் விருத்தி அடைய பண்ணுகிற தேவனுமாக இருக்கிறார். 4வதாக நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்தடைவாரும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். வாரி இறைத்தும் விருத்தடைவார் உண்டு. அதிகமா பிசினித்தனம் பண்ணியும் வறுமடைவாரும் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிற சவிப்பார்கள், விக்கரனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். வாரி இறைத்தும் விருத்தடைவான். வேதம் கொடுக்க கொடுக்க அவன் விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்றது. நம்ம கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், இறக்கி நம்ம தண்ணியை எடுக்க தான் கிணறு சுரக்கும் அப்படின்னு. ஸோ அதே போல கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல நம்ம இடத்துல பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. நமக்கு கொடுக்கறதுக்கு தான் போதிய திராணி இல்லாத போல் இருக்கு. எப்போது நமக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நமக்கு ஒரு திராணி இருக்குமானா, வேதம் சொல்கிறது 2 Corinthians 9 அதிகாரத்தில் உற்சாகமா கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொரிந்து சபையார் 2 Corinthians 8 சொல்லும் போது அவங்க ரொம்ப கொடிய வறுமையில இருந்தா கூட அவங்க உதாரத்துவமா கொடுத்தாங்க அப்படின்னு. கர்த்தருக்கு கொடுக்கறதுனால ஆண்டவர் வர வர நம்மையும் நம்முடைய சந்ததியும் விருத்தி அடைய பண்ணுவார். கொடுக்கிற உடனே நமக்கு அந்த மாதிரி ஒரு பிளஸிங் வரும் சொல்ல முடியாது. போக போக நமக்கு ஆண்டவருக்கு உதாரத்துவமா கொடுத்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய பணிக்காக, ஆத்துமாவின் மீட்புக்காக, ஆத்தும ஆதாய பணிக்காக கொடுக்க கொடுக்க
நம்முடைய திராணிக்கு ஏற்றாற் போல நம்ம விடாம கொடுத்துட்டு இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கடைசியா ஒரு வசனம் நான் சொல்றேன். நீதிமொழிகள் 13:11 கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டு. கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தடைவான். பிரயாசப்படுறது நல்ல விஷயம். அந்த பிரயாசத்துல கூட பிரசங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கைப்பாடா சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். மற்றவங்கிட்ட அநியாயமா லஞ்சம் வாங்கி அப்படி சேர்க்கிறவன் விருத்தி அடைய மாட்டான். தன்னுடைய பிரயாசத்துல ஆண்டவர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வருகிற அந்த ஆசீர்வாதத்துல கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது. கைப்பாடா சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான். வஞ்சனையினால் தேடின பொருள் குறைஞ்சு போயிடும். ஆனா உண்மையா நேர்மையா சம்பாதித்து அதுல கொஞ்சம் சேர்த்து வைக்கிறான் பாருங்க, அது அவனுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும். கைப்பாடா சேர்க்கிறவன் விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எறும்பிடத்துல போய் ஞானத்தை கத்துக்கோ அப்படின்றாரு. எறும்பு பாருங்க, அது நல்ல அதுக்கு அதிகாரியும் பிரபுவும் இல்லாதிருந்தும் அது எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குது. அதனால அந்த எறும்பை போய் நீ பார்த்துக்கோ. கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்துல தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. இப்ப மாறி காலத்துல வெளியில வர முடியாத சூழ்நிலையில அப்போ பயன்படுத்திக் கொள்வதற்காக அது சேர்த்து வச்சுக்குது. இரண்டாவது, அது இழப்படாமல் பிரயாசப்படுது. ஸோ ஆகையினால அதை கவனிச்சு நீ ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லப்படுது. இது நம்ம மனுஷீகமா நமக்கு இது கொஞ்சம் அவசியமாகத்தான் இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம உதாரித்தனமா செலவழிச்சிடாதபடி கர்த்தருடைய பணிக்கு நல்லா கொடுக்கணும். அதே சமயத்துல சிக்கனமாக ஆண்டு தருகிற ஆசீர்வாதங்களை கொஞ்சம் எதிர்காலத்துக்காக வைத்திருக்கிறவன் அவனும் விருத்தி அடைவான் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, நான் உன்னை விருத்தடை பண்ணுவேன் என்று உபாகமம் 13:18 சொல்லப்பட்டிருக்கு. சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்தான். யாக்கோபு என்னும் புருஷன் விருத்தி அடைந்து மிகவும் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது, தேவனை உற்சாகமா தொழுது கொள்கிற தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். வாரி இறைக்கிறவனும் விருத்தி அடைவான், கைப்பாடா சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் விருத்தடைய பண்ணுவாராக. ஆமென்.